இவர் நவரத்ன படம் ஏபி நாகராஜனுக்காக நடிக்கிறார். நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் ஒருவர் அன்பாக நேசித்தார்கள், அதை அவரே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏபி நாகராஜன் படத்தில் நடிக்கிறார். ஷூட்டிங்கில் உட்கார்ந்துருக்கார். என்டிஆர் அடுத்த ஃப்ளோரில் நடிச்சிட்டு இருக்கிறார். என்டி ராமராவ் வர்றார். அண்ணா அண்ணான்னு சொல்லுவார் எம்ஜிஆரை. தெலுங்கு தேசம்ங்கிற பேர் யோசனை சொன்னது எம்ஜிஆர் தான். அவர் வேறு தெலுங்கு ராஜ்யம்னார், இவர் தான் சொன்னார் தெலுங்கு தேசம்னு. அப்போ என்ன ஒரு மாதிரி மூக்கெல்லாம் ஒரு மாதிரி சிவந்திருக்கு. ஒன்றும் இல்லை அண்ணே, போன வாரம் அங்கே ஷூட்டிங் நடந்தது. இந்த ஷெட்டின்னு ஒருத்தன் பம்பாயிலேருந்து வந்திருக்கிறான். அவன் ஸ்டண்ட் சீனில் அடித்தான். சும்மா ஒத்திகைக்கு அடிக்க வேண்டியவன் நிஜமாகவே குத்திட்டான். மூக்கு உடைஞ்சி போச்சு, ரத்தம் கொட்டிருச்சு. ஒரு மன்னிப்பு கூட அவன் கேட்கல. கேட்டா இதெல்லாம் சினிமா இல்லை, சகஜம் தானே ஷூட்டிங்லன்ட்டு போயிட்டான். நம்ம சவுத் இண்டியன்ஸ்னா இந்த மகாராஷ்டிராக்காரங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவனோட இன்னைக்கு காட்சி இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறார் எம்ஜிஆர். ஷூட்டிங்கை ரத்து பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து ஷூட்டிங் வச்சுக்கிடுவோங்கிறார். இவன் எத்தனை பவுண்டு ஒரு நாளைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் எடுக்கிறான்னு கேட்டிருக்காரு. 350 பவுண்டு வெயிட் எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இவர் 375 பவுண்டு வெயிட்டை இவர் தூக்கி 3 நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. பட ஷூட்டிங் வந்தாச்சு. ஷெட்டி வழக்கம் போல் அவன் தான் என்டிஆரையே மூக்க உடைச்சவனாச்சே, அவன் வந்துட்டான். ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் பாக்ஸர் எம்ஜிஆர். ஒரு ரவுண்டுக்குள்ள இல்லை, அடித்த மூக்குலாம் உடஞ்சி வச்சு, மூக்கு உடஞ்சி கண்ணம் கிழிஞ்சி ரத்தம் குட்டுது. பார்த்தா சினிமாவில் இதெல்லாம் சகஜம்பா. அப்போதான் நம்ம என்டிஆரை சொன்னது இந்த மாதிரி நடக்காதுன்னு உடனே அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவனுக்கு வைத்தியம் பண்ணி 10,000 ரூபா பணத்தையும் கொடுத்து அனுப்பி. அதாவது அவருடைய தன்மையை பாருங்களேன்.